ஆசான் அகத்தீசன் அருளால் இன்று நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்தர் சமாதி சேம்பியம் அருகில் இருக்கக்கூடிய மதுரை சுவாமிகள் மடாலயம் அப்படிங்கிற அற்புதமான சமாதி தான். வேர்க்கடலை சித்தர் சமாதிக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சமாதி தான் இது. இந்த சுவாமிகள் 1901 சமாதியாயிருக்கார். மதுரையிலிருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கார். அப்பொழுது இங்கே ஒரு பெரிய சிவாலயம் இருந்திருக்கு. சிவத்தொண்டு செய்திருக்கார். எல்லாருக்கும் பஞ்சாட்சரம் ஜெயிக்க சொல்லி உபதேசம் கொடுத்திருக்கார். திருநீற்றால் எல்லா வினைகளையும் நோய்களையும் தீர்த்திருக்கார் இந்த மகான் இங்கே வாழும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சலவை தொழிலாளிகளுக்கெல்லாம் அவளோட கஷ்டத்தை எல்லாம் போக்கி அருள் பாலித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்யக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தொண்டையும் இந்த மகான் செய்து கொண்டு வந்திருந்தார். இந்த மகான் இங்கே வந்திருக்கார், அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். 1901 பிப்ரவரி மாதம் சதய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை அந்த நாளில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த துணியெல்லாம் செலவு செய்யக்கூடிய அந்த பெரிய பானைகளால் மூடுங்கள், அதுக்கு முன்னாடி உங்களோட ஆசைகளெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் சொல்லி யார் எது கேட்டாலோ அதெல்லாம் அப்படியே சிந்தாமணி கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி கல்பவருஷம் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த பெரிய பானையால் என்னை மூடுன்னு சொல்லியிருக்கார். ஒரு வாட்டி அதுலேருந்து வெளியில் வந்திருக்கார், 2வது வாட்டி வந்திருக்கார். ஆனால் 3வது வாட்டி போகிறதுக்கு முன்னாடி இதுதான் கடைசி, இதற்குள் நான் இங்கே அடங்கி ஒடுக்கமாக போகிறேன்னு சொன்ன அந்த மகான் அந்த பானையிலிருந்து வெளியில் வரவில்லை. அப்பொழுது அங்கே சுவாமிக்கான ஜீவ ஒடுக்கம் அமையப்பட்டுள்ளது. பட்டினத்தடிகள் எப்படி அந்த குழந்தைகள் வைத்து அவருடைய கடைசி இந்த விளையாட்டை காமிச்சாரோ அதே போல தான் மதுரை சுவாமிகளும் இதை செய்திருக்கார். மதுரை சுவாமிகள் யாருக்காவது பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார். ஒரு அரசாங்க ஊழியர் அவர் தரிசனம் பண்ணிருக்கார் சுவாமியை. ஒரு தீப்பெட்டி யாரோ ஒரு மூதியவர் அவருக்கு தீப்பெட்டி கொடுத்துருக்கார். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காரு. சரி, இந்த பெரியவர் ஏதோ நமக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்காருன்னு சொல்லி ஏதாவது காசு கொடுக்கலாம்னு அவர்கிட்ட போகும்போது அந்த பெரியவர் மறைந்து விட்டார். பிறகுதான் இந்த மகான் வந்திருப்பாருன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதற்கு பிறகு ரொம்ப சில நாட்களிலேயே அவருக்கு அற்புதமான ஒரு பதவி உயர்வும் கிடைத்ததாம். அப்பேற்பட்ட அற்புதமான மகான் மதுரை சுவாமிகள். இந்த மகானை தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் வளங்களும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த மகானை தரிசிக்கணும்னு வேண்டிக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.